ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், வேளாங்கண்ணிக்கு தான் போகிறோம். வேளாங்கண்ணிக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போகல, ஸ்கூல்லேருந்து மேம்ங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். ட்ரிப்பு எதுக்காகனா ப்ரேயருக்காக தான் போகிறோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் சாரியில் பார்த்துட்டு எல்லோரும் சுடிதாரில் இன்றைக்கி வந்ததை பார்த்தோன்னே எல்லாருமே குட்டி பொண்ணா அழகாக ஏஜ் வந்து எப்படியும் 10 வயசு குறைஞ்சி சின்ன பொண்ணாக எல்லாருமே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீ அழகாக இருக்க நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. நல்லா வேனில் போகிறப்ப செம்மையாக டான்ஸ்லாம் எல்லோரும் ஆடிட்டு பயங்கரமாக போனோம். காலையில் பார்த்தா 4 மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த மாதிரி தான் கீழே அந்த பிளாட்பாரத்தில் படுத்துருக்காங்க. நமக்கு எப்படா ரூம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்தான். அதுக்கடுத்து ஒருத்தவங்க ரூம் வந்து அலாட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து காமன் பாத்ரூம் இருந்துச்சு, அந்த சைடு 10 பேர் கிளம்பி போயிட்டாங்க. அதனால் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டோம். அதுக்கடுத்து ரூமுக்கு போகிறவங்க ரூமுக்கு, அதுக்கடுத்து அங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிளேஸில் இருந்தோம். அவங்கவுங்க கிளம்பி என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கடுத்து அங்கே கடல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடலில் மீன் வாங்கணும்னு நினச்சேங்க, வாங்கவே முடியல. இன்றைக்கி என்னன்னே தெரில, மீன் சாப்பிட்ணுன்னு நினச்சது ஒன்றுமே முடியல. அங்கேயும் வாங்கலை, ஹோட்டலுக்கும் போக முடியல. அதுக்கடுத்து அங்கே போயிட்டு வந்துட்டு இங்கே ரூமில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு, சரி நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கலான்னு கேட்டதுக்கு பக்கத்தில் இல்லைன்றாங்க. கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப கால் வலிச்சனால அங்கே போகவே இல்லை. சரி இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியாதுன்ட்டு தான் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். இதில் புதிய சர்ச்சு, பழைய சர்ச்சு, இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். அதை விட அங்கே பார்த்தோன்னா நிறைய நேர்த்திக்கடன்லாம் வச்சுருக்காங்க. மண்ணில் வந்து அப்படியே முட்டிகள் போட்டு நடந்துகிட்டே போகிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் சும்மா சாதாரணமாக நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பியூலா தான் பண்ணி விட்டுருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரியே. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு முடியா நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து எல்லோரும் மாற்றி மாற்றி வம்பழுத்துட்டோம். இப்போ தான் நமக்கு என்ன வயசு திரும்புதா, வயசாகி போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நாங்கள் அங்கே போயிட்டுருந்தோம். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தான் வெளியில் அவுட்டிங் போனால் அங்கே பார்த்தோன்னா நிறையா கடையில் பார்த்தோன்னா சின்ன குழந்தைக்கு விளாட்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வீரவண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் வீரவண்டி எப்படி ஃபேமஸோ அது மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. 10 ரூபா கடை, 20 ரூபா கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அப்படி ஒன்றும் நிறையாலாம் இல்லை. பொரி, கடலப்பருப்பு, சிப்ஸு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்கவுங்களுக்கு வேண்டதை வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டோம், ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கடுத்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு பாதி பேர் கொண்டு வந்ததும் சாப்பிட்டாங்க, பாதி பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த நாள் இப்படி தான் போச்சு. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வழக்கம் போல் நம்ம பஸ்ஸுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். நைட் வரப்போ பார்த்தோம்னா நைட்டு கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவ்வளோதான். அவங்கவுங்க ஸ்டாப்புக்கு போகிற வழியில் இறங்கினோம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு இந்த லென்த்தாக வீடியோ இருக்குது. நான் சர்ச்சில் எடுத்தது, கடலில் எடுத்தது, கடற்கரை, அதுக்கடுத்து கடை எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். சரி, நான் எதுக்காக இந்த வீடியோலாம் போடுறேன்னா, ஃப்யூச்சரில் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம யூடியூபர் ஆக மாட்டோமா ஒரு கனவில் தான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிலாம் யூடியூப்பில் ரன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இப்போ எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. இருக்கிற டயத்தை யூஸ் பண்ணுறோம். இது வந்து இன்றைக்கி போகிறது இன்றைக்கே வியூவர்ஸ் போகணும், இன்றைக்கே டைம் வரணும்லாம் கணக்கு இல்லை. நம்ம 1 இயர் கழிச்சுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தருக்குள்ளே பார்க்க மாட்டாங்களா? இல்லாட்டி எனக்கே நான் இந்த மாதிரி ப்ளேஸ் போனேன், மெமரபுளாக இருக்கும், அதுக்காக தான் போட்டு வைக்கிறது. நாளை பின்ன நம்ம ஏதாச்சும் தேவைனாக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.
கால் தெரியல. கால் எம்டியாக இருக்கும்போது அலை வரணும். நான் வை. ரெண்டு பேரும் மெட்டி போட்டுருக்கீங்க, நான் மட்டும் மெட்டி போடு. நீ கல்யாணம் ஆகாதுல வயசுக்குள்ள வயசுக்கு வராது. எடுத்தாச்சு. இங்கே அலைய எடுப்போம். ரெண்டு மூணு பார்ட்டிஷனை பிடிச்சிருக்காங்க. நாளடைவில் இந்த பக்கம் கேர்ள்ஸ் அந்த பக்கம் பாய்ஸ் அப்படின்னு பிடிச்சாலும் பிடிக்கலாம். அப்படின்னா அப்படி ஃபேமிலியோட தானே பிடிப்பாங்க. என்னம்மா பேசி முடிச்சிட்டியா? உடனே எங்கேயாவது கூட்டிகிட்டு யாரு? அக்கா சத்தியமா எங்கள் அக்கா. அம்மா வயசுக்குள்ள அக்காட்டெல்லாம் முக்கி பேசுவாளுங்க. கொல்லவே பேசுவாளுங்க. ஓந்தா நாங்கள் சேலம் மாட்டேச்சு. நல்லா இருக்குல்ல. என் மொபைல் விழுலாட்டி என்ன மண்ணெல்லாம் அப்படியே ஓட்டிக்குது. பேசாமல் காலைல இங்கேயே வந்து குளிச்சுட்டு கூட போயிருந்தோம். சொன்னேன். நீங்கள் தான் விளக்கமாறு செருப்பு உண்மையிலே சொன்னேன். அந்த இடத்துல நம்ம